ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தேவிங்க. நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாடுகளுக்கு மேய்ச்சலே இல்லைங்க. பழையபடியும் ஃபஸ்ட்டில் இருந்தா அப்படின்ற மாதிரி ஆரம்பித்தாச்சுங்க. என்னன்னு கேட்குறீங்களா? மழையே இல்லைல்ல இந்த ஒரு மாதம், அதனால் மேய்ச்சலும் இல்லைங்க. இருந்த மேய்ச்சலும் மாடு மேய்ஞ்சிருச்சுங்களா, பூரா தலைதாம்பா மண்டி போய் கிடக்குதுங்க. இன்னும் மேய்ச்சி தலையணும் அப்படின்னா மழை கண்டிப்பாக பேஞ்சா தாங்க உண்டு அப்படின்ற மாதிரி நம்ம வந்துட்டாங்க. இப்போ என்ன செய்கிறது, நம்ம ஏதோ சோளப்பயிர் இருக்குது அப்படிங்கிறதுக்காக கட்டி வச்சு அறுத்து போட்டுட்ருக்கோம். அதையும் விட்டால் அவங்களுக்கு வயிற்றுக்கு இல்லைல்ல, வேறு காட்டில் கொண்டு போய் கட்டினாலாம் அவங்க மேயிற அளவுக்குலாம் மேய்ச்சலே கிடையாதுங்க. ஒரு வயிற்றுக்கு மேய்வாங்க, ஒரு வயிற்றுக்கு தண்ணி குடிப்பாங்க, அவ்வளோதாங்க. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான், ஒரு குடம் தான் ஊற்றுவேன். ஊற்றி ஊற வச்சுருக்கிறேன். அடுத்து வேறு ஏதாவது வேலை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் போட்டு ஊற வச்சுட்டு மாட்டுக்கு தீனியை போட்டு விட்டுட்டு வேறு ஏதாவது வேலை பார்க்கலாம். நைட்டுக்கு தீவனம் அறுத்து வைக்கணும். அப்புறம் சின்ன சின்ன வேலைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக போட்டு ஊற வச்சிட்டேன். நம்ம சோளப்பயிறு விதைச்சி விட்ருந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டுருந்துருப்பேன். இப்போ அந்த சோளப்பயிறு தாங்க இப்போ விளைஞ்சி வந்துருச்சு, பூட்டை வாங்கியிருக்கு. அதையே தான் அறுத்து போட்டு மாடுகளுக்கு தீனியாக போட்டுட்ருக்குறோம். அதுவும் விதைச்சி விடலை அப்படின்னா நம்ம இந்நேரம் காசு போட்டு தாங்க தீனி வாங்கிட்டு இருந்திருக்கணும். ஏன்னா அவ்வளோ கொஞ்சம் இந்த ஒரு 10-20 நாளாக மழையே இல்லாதனால பழையபடி மேய்ச்சல் எல்லாமே காஞ்சி போச்சு, வறண்டு போச்சு. இந்த மழை வந்தால் தான் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. இந்த சோளப்பயிர் தாங்க நம்ம விதைச்சதில் பாதி அறுத்து போட்டுவிட்டோம், பாதி இருக்குங்க. இந்த பாதியும் தீரங்கள இன்னொரு பக்கம் நம்ம விதைச்சே ஆகணுங்க. அப்படி இல்லைன்னா மாசி பங்குனிக்கு காசு போட்டு வாங்குற மாதிரி தாங்க ஆயிடும். உங்கள் ஊர் பக்கத்துலாம் மேய்ச்சல்லாம் எப்படி இருக்குது? நல்லா தழைஞ்சிருக்கா? இல்லை நீங்களாம் இந்த மாதிரி தான் சோளப்பயிரை அறுத்து அறுத்து போடுறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். எங்களுக்கு வேறு வழியே இல்லைங்க. வயிற்றுக்கே மேயாது மாடுங்க. இந்த மாதிரி சோளப்பயிரை அறுத்து போட்டு தாங்க வயிற்றுக்கு வயிற்றுக்கு நிறைய வைக்கிறது. ஏன்னா பால் கறக்குறாங்கல்ல, பாலே கறக்கலை அப்படின்னாலும் உங்களுக்கு வயிற்றுக்கு வேணும்ல, அதனால் இந்த சோளப்பயிறு தான் இப்போதைக்கு எங்களுக்கு இருக்குது. புல்லு தட்டையும் பார்த்திங்கன்னா அவ்வளோக்காக வளரலை. ஒரு தடவை தான் அறுத்து போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி விடலை. அந்த தண்ணி விடாததுனால நம்ம அது கொஞ்சம் வளரலை. இங்கிட்டு நம்ம மக்காசோள காட்டுகளுக்கு தண்ணியை விட்டுக்கிட்டு நம்ம புல்லு தட்டைக்கு தண்ணி விடாதனால அவங்க கொஞ்சம் வளரலை. அது ரெண்டாவது வாய்க்காலெல்லாம் பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணாமல் இருந்துச்சு. இந்த வாய்க்காலெல்லாம் வெட்டி சுத்தம் பண்ணி விட்டால் தாங்க நம்ம புல்லுத்தட்டை காட்டுக்கு தண்ணி பாயும். ஒரு 2-3 தண்ணியாவது விட்டால் தான் அது சீக்கிரம் குழுகுன்னு உண்டாகும். அப்படிங்கிறதுக்காக நம்ம இப்போ சும்மா தானே இருக்கோம், இதை நம்ம வெட்டி சுத்தம் பண்ணி விட்டுட்டா நாளைக்கு தண்ணி பாய்ச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இதை வெட்டிடலாம் அப்படிங்கிறதுக்காக வெட்ட ஆரம்பிச்சிட்டேங்க. இந்த வேலையில் எப்போதுமே நம்ம தாங்க பார்க்குற வேலை, ஒரு அரை மணி நேரத்து வேலை அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் நம்ம தான் பார்த்துக்கணும். மருந்து அடிக்கலாங்க, மருந்து அடித்தாலும் 2 தடவை தான் அது சாகும். 3ஆவது தடவை தண்ணி விடும்போது அது நல்லா தழைஞ்சிட்டு வந்துடுங்க. அதனால் அதெல்லாம் நமக்கு ஆகாது. அது ரெண்டாவது மண்ணோட வளத்தையும் கொஞ்சம் குறைய வைக்கும் அப்படின்றதுக்காக நம்ம மம்பட்டியிலே வெட்டி சுத்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு மம்பட்டியிலே வெட்ட ஆரம்பிச்சிட்டேங்க. வீட்டில் இருக்கவங்களாம் வெட்ட மாட்டாங்க, ஆள் விட்டு வெட்டணும் அப்படின்னாலும் அவங்களும் காசுக்கு தான் வெட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதனால நம்ம வேலையை நம்மளே பார்த்துக்கலாம். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கனால கொஞ்சம் சுத்தமாக இருக்கலாம். பாம்பு போனாலுமே தெரியாதுல்ல, கேணி பக்கத்தில் இருக்குது, நம்மளே வெட்டி சுத்தம் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி நானே வெட்ட ஆரம்பிச்சிட்டேங்க. யாருக்கெல்லாம் இந்த வேலை செய்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். எனக்கு இந்த வேலை செய்கிறதுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. ஆனால் எனக்கு நேரம் இல்லை. பொழுதன்னைக்கும் மாடு பார்க்கணும், மக்காசோள காட்டில் தண்ணி கட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேலையை என்னால் செய்ய முடியாமல் இருந்துச்சு. இன்றைக்கி தான் கொஞ்சம் டைம் எடுத்து இந்த வேலையை நான் செஞ்சு முடிச்சிருக்கேன். இப்போ வெட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சுத்தமாக இருக்குங்க. நம்ம இருக்கிறது நமக்கு சொந்த இடமா இல்லைனாலும் நம்ம இருக்கிற இடத்த நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் இல்லைங்களா? அது பக்கத்தில் கேணி இருக்குது, பாம்பு பூச்சி போனாலும் நமக்கு தெரியாது சரிங்களா? நைட்டில் ஆடு மாடு எல்லாம் இங்கேயே பக்கத்துலேயே கட்டியிருக்கோம். அதனால் நம்ம இடம் கொஞ்சமாவது சுத்தமாக வச்சுக்கணும், முடிஞ்ச வரைக்கும் சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி இந்த வேலையை நம்ம செஞ்சு முடிச்சாச்சுங்க. போதும். இப்போ தண்ணி விட்டோம் அப்படின்னா புல்லு தட்டையும் வளர ஆரம்பிச்சிடும். இந்த வாய்க்காலும் இன்னும் 2 மாதத்துக்கு கொஞ்சம் புல் வளராமல் இருக்குங்க. எப்போதுமே எங்களை மாதிரி கஷ்டப்படுற விவசாயிகள் வீடியோ போட்டால் அந்த வீடியோவுக்கு அவ்வளோக்கா சப்போர்ட் பண்ணவே மாட்டேறீங்க. எதனாலன்னு எனக்கும் தெரியல.